மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தங்களுடைய அசைன்மெண்ட் வேலைகளுக்காக ChatGPT மாதிரியான ஜெனரேட்டிவ் ஏஐஸை பயன்படுத்துவது அதிகமாகிடுது. பள்ளிகள் இதுக்கு தடை போடுறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு வீட்டில் பிள்ளைகள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்களால பெரிய அளவு தடை போட முடியாது. தொழில்நுட்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிள்ளைகள் கற்றுக்கல, அந்த தொழில்நுட்பத்தில் இல்லை அப்படின்னா பிள்ளைகள் பின்தங்கிடுவாங்களோன்னு அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. காரில் போனால் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம இனிமேல் ஏஐயை பயன்படுத்தும் போது டெய்லி 1 மணி நேரம் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய வருங்காலத்தில் அப்படி ஒரு பிரெயின் ஜிம்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ புவியீர்ப்பு விசைன்னு வாத்தியார் நடத்தும் போது நம்ம தானே அந்த புவியீர்ப்பு விசையை கற்பனை பண்ணிப்போம். இப்போ அதை ஏஐ படங்களா விளக்கிறது அப்படின்னா கூட நமக்கு அந்த ஒரு திறனை நம்ம இழந்துருவோம் இல்லையா போகும்போது. கிரிட்டிக்கல் திங்கிங் திறனை இழந்துருவோம் இல்லையா. டீப்ஃபேக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இல்லாத போதுட்டு நீங்க பாட்டுக்கு இதை வெளியே விட்டீங்கன்னா சென்சிட்டிவான இந்தியா மாதிரியான நாட்டில் சாதி மத கலவரங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுடைய புகைப்படங்கள் எடுத்து அதை அரை நிர்மாணமா பண்றாங்க. இவ்வளோ பாதிப்புகள் இருக்கும்போது இப்போ யார்கிட்டயுமே அதுக்கான ஆன்டி டெக்னாலஜி கிடையாது, போலீஸ் கிட்ட கிடையாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். சமீப ஆண்டுகளாவே ஏஐயோட தாக்கம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்மளால உணர முடியும். இந்த ஏஐ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய சாதகங்களும் இருக்கு, இன்னொரு பக்கம் பாதகங்களும் அதிகமா இருக்கு. இந்த பாதகங்கள் தான் அதிகமாக எச்சரிக்கும் விதமாக நம்மளிடையே இன்னைக்கு நிறைய பார்க்க முடியுது. இதோட பயன்பாடு எப்படி இருக்க போகுது, ஏஐ எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். ஏஐயோட பாதகங்களை பற்றி பார்க்கும்போது சமீபத்தில் உலகத்திலே ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆய்வில் முக்கியமாக ஒரு எச்சரிக்கக்கூடிய உண்மையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஆய்வு குறித்தும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மை என்ன என்பது குறித்தும் இதற்கு பிறகு நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு பதிலளிக்க நம்முடைய இணைஞ்சிருக்காரு சைபர் சோசியல் எக்ஸ்பர்ட் சைபர் புத்தா திரு வினோத் ஆறுமுகம் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்காவில் MIT பல்கலைக்கழகம் இந்த ஆய்வை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட சிந்திக்கும் திறனை ஏஐ அதிகமாக பாதிக்கும் அப்படின்ற ஒரு ஆய்வை சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ ஏஐ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தனிமைப்பட்டு போவோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல உண்மைகள் இந்த ஆய்வு மூலமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதோட முதற்கட்ட பார்வை என்ன சார் உங்களுக்கு? இப்போ அந்த ஆய்வை பற்றி MIT நிறுவனம் அந்த ஆய்வை போஸ்டன் நகரத்தில் ஒரு சிறு குழு கிட்ட நடத்தியிருக்காங்க. ஒரு 54 பேர்கிட்ட நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வை பீர் ரிவ்யூ பண்ணல. அதாவது ஒரு ஆய்வுன்னா அதை ரிவ்யூலாம் பண்ணோம், ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆய்வை நம்ம முழு முதலாக ஏற்றுக்கணுமா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பொதுவாக இந்த மாதிரி ஆய்வுகள் நடக்க ஆரம்பித்து நிறைய ஆய்வுகள் நடந்த அப்புறம் தான் நம்ம முடிவுகளை ஏற்றுக்கலாம். ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற ஆய்வுகள் நீண்ட காலமாகவே பல்வேறு வேறு ஆய்வுகளில் இது சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அதனால இந்த ஆய்வுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. ஆனால் இந்த ஆய்வை நம்ம ஒட்டு மொத்தமாக ஆன மக்களுக்குமே பொருத்தி பயப்படணுமா அப்படின்னா அப்படி வேணா செய்தி சேனல்கள் பயப்படுத்தலாமே தவிர, ஆனால் இந்த ஆய்வை நம்ம யாருக்காக பொதுவாக எடுத்துக்கணும்னா குழந்தைகள் ஏஐ பயன்படுத்துவதில் நமக்கு ஒரு எச்சரிக்கை தேவை. அப்படிதான் நான் இந்த ஆய்வு முடிவுகளை பார்க்க. ஏன்னா பொதுவாகவே நீங்க சொன்னது போல ஒரு 54 பேர்ல தான் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. அதுல எல்லாருமே மாணவர்கள், அந்த நகரத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் அந்த ஆய்வுல பங்கேற்றிருக்காங்க. அதுல ஏஐ யூஸ் பண்றவங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு, ஏஐ யூஸ் பண்ணாம அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி மட்டும் செயல்படக்கூடியவங்கள்ட்ட எப்படி திங்கிங் கேப்பபிலிட்டி மாறுது அப்படின்றதுல அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வு ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ஆனதுன்னு சொல்றீங்க. எதற்காக இப்போ குழந்தைகள் அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க சார்? என்னென்ன காரணங்கள் அவங்க ப்ரொவோக் பண்ணுதுன்னு பார்க்குறீங்க? இப்போ என்னன்னா, அந்த ஆய்வுகள் முடிவுலையும் இல்லை பல்வேறு வேறு ஆய்வுகளையும் நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தங்களுடைய அசைன்மெண்ட் வேலைகளுக்காக ChatGPT மாதிரியான ஜெனரேட்டிவ் ஏஐஸை பயன்படுத்துவது அதிகமாகிருக்கு. இது பள்ளிகளை ஊக்குவிக்கிறாங்களோ? ஒரு பக்கம் பள்ளிகள் ஊக்குவிக்கல, பள்ளிகள் இதுக்கு தடை போடுறாங்க. இருந்தாலுமே வீட்டில் பிள்ளைகள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்களால பெரிய அளவு தடை போட முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ இன்னொன்று மக்கள் மத்தியிலையும் ஒரு தவறான மூட நம்பிக்கை இருக்குது. தொழில்நுட்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிள்ளைகள் கற்றுக்கல, அந்த தொழில்நுட்பத்தில் இல்லை அப்படின்னா பிள்ளைகள் பின்தங்கிடுவாங்களோன்னு அப்படின்னு
ஒரு பயம் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏஐ ரொபாட்டிக்ஸ் இப்படின்னாலே பெற்றோர்கள் வந்து இது நம்ம பிள்ளைகள் உடனே கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ஏஐக்கும் கோடிங்க்கும் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் வித்தியாசம் தெரியாத அளவு ஒரு பிரச்சனையாகுது. இவர் வந்து கமலஹாசன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அமெரிக்காவில் நிறைய மாணவர்கள் வந்து கோடிங்க்கு ஸ்கூல் பசங்க ரெப்ளிட்னு ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, மாணவர்கள் வந்துட்டு இந்த ஏஐயை அசைன்மெண்ட்டுக்கு, கோடிங்க்கு, மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங்க்கு பயன்படுத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏஐ சாட்ஜிபிடி மாதிரியானதை பயன்படுத்தி நீங்கள் கற்றுக்கலாம், ஒரு டாப்பிக்கை கற்றுக்கலாம். ஆனால் அதையே வந்துட்டு கணிதம் சால்வ் பண்ண சொல்லி, இப்போ ஒரு கணிதத்தை விளக்க சொல்லலாம். ஆனால் நீ கணிதத்தை சால்வ் பண்ணிடு, என் ஹோம்ஒர்க்கை பண்ணிடு, இல்லை இந்த அசைன்மெண்ட்டை எழுதுறதுக்கான டாபிக்ஸ் கேட்கலாம், ஆர் ஒரு சஜஷன் கேட்கலாம். இல்லை நான் இப்படி எழுதலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு ரிசர்ச், ஒரு கைடன்ஸாக வச்சுக்கலாமே ஒழிய, ஒரு டீச்சராக வச்சுக்கலாமே ஒழிய, அதை வேலை பார்க்க சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மூளை இயல்பாகவே என்ன பண்ணும்? இதை நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆய்வுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது காலையில் நான் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தர் நடந்து 10 கிலோமீட்டர் போகிறாரு, அதே ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு, அதே ஒருத்தர் காரில் போகிறாரு. இவங்க 3 பேருக்குமான எனர்ஜி லாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போது இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் காரில் 10 கிலோமீட்டர் வேகமாக போகிறத மட்டுமே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் அப்படிங்கிறது இல்லாமல் காரில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உடல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். கரெக்டாக நடந்து போகிறவருக்கு அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை, சைக்கிளில் போகிறவருக்கு வாய்ப்பு இல்லை. இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாவா? ஒருத்தர் காரில் போயிட்டு வர்றார். அப்போ அதே மாதிரி தான் இது சாட்ஜிபிடியும். சாட்ஜிபிடி பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு பிரச்சனையை நம்ம சிந்திச்சு தீர்க்கிறது, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, எழுதும் போது நமக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் அதிகமாகிறது, திங்கிங் பேட்டர்ன் வந்து மாறும். இது எல்லாமே நம்ம வந்து சாட்ஜிபிடியில் வேலை சொல்லும்போது இழப்போம். அப்போ இந்த ஸ்டடியிலிருந்து தான் நம்ம வந்துட்டு 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐலேருந்து தூரமாக வைக்கணும், ஆர் அவங்கள வந்து கைடன்ஸாக தான் இதை வந்து பயன்படுத்த சொல்லணும். மேலும் பெரியவர்களும் தொடர்ந்து வேலைகளுக்கு வந்துட்டு நீயே மெயில் எழுது, இல்லை அதை எழுது, இதே எழுதுன்னு பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நமக்குமே அந்த ஒரு திறன் வந்து இழப்பதற்கான இது இருக்குது. எப்படி நம்ம வந்துட்டு காரில் போனால் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி நம்ம வந்து இனிமேல் இருந்துட்டு ஏஐயை பயன்படுத்தும் போது டெய்லி 1 மணி நேரம் வந்துட்டு நம்ம மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய, வருங்காலத்தில் அப்படி ஒரு பிரெயின் ஜிம்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சொன்னது போல் காரில் போகிறது கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஆனால் அது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணுமோ நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம். 2வது ஏஐ மூலிமா டிபெண்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கம்ஃபர்ட் கொடுக்கும் ஆரம்பத்தில். அதிலேயே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கே சிந்திக்கிற திறனை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருவீங்க இல்லையா? குறிப்பாக இந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிரெயினோட வளர ஸ்டேஜ் இருக்குல்ல சார், இப்போ ஒவ்வொரு ஏஜ்லும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கும். இப்போ ஏர்லி சைல்டுஹுட் ஆகட்டும், அடல்ட்ஹுட் ஆகட்டும், இந்த ஏஜில் வரக்கூடிய பசங்களுக்கு வந்து அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பிரெயின் வந்து வளரும். இப்போ இந்த ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, அந்த குறிப்பிட்ட ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த வளரக்கூடிய ஸ்டேஜ்லேயே பசங்க வந்து ஏஐக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிரெயின் வளரக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து பாதிக்கும். ஆமாம், நர்வ் கேப்பபிலிட்டி, அதை வந்து சிந்திக்கக்கூடிய இயல்பை வந்து இழந்துருவாங்க அப்படின்ற எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இப்போ இது அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஆய்வு. இப்போ உங்களோட பார்வையில் வந்து இங்கேயும் பசங்க வந்து ஏஐ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? என்னென்ன காரணங்களுக்காக யூஸ் இல்லை பசங்க உலகம் முழுக்கவுமே ஏஐயே தங்களுடைய அவசர தேவைகளுக்காக, ஹோம்ஒர்க்காக, ரிசர்ச்சுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்க. அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அதற்கு நிறைய ஆய்வுகளுமே காட்டுது. அந்த மாதிரியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போதுலேருந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பயங்கரமாக வருதுன்னு கூட டீச்சர்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டிருந்தாங்க. நீங்கள் பொதுவாக இது நான் ஏற்கனவே ஒரு நக்கீரன் பேட்டியில் இதே ஹாலில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். மனிதருடைய குழந்தைகள் இருக்குல்ல, இப்போ ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி எல்லாமே பிறக்கும் போது 90% மூளை வளர்ச்சியோடு பிறந்துரும். அதுக்கப்புறம் 10% தான் அதுக்கு வந்து வளரணும். ஆனால் மனிதனுடைய மூளை வந்துட்டு பிறந்த குழந்தையிலேருந்து அது ஒரு ஆவரேஜ் மனித மூளையாக வளர்ச்சி அடைவதற்கு 18 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 18 வருஷமும் அது ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் மூளை இருக்கும்.
அதனால நம்ம அந்த அந்த ஸ்டேஜஸில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த மூளை வளர்ச்சியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம வந்து மீடியா சொல்கிறோம், செல்ஃபோன் சொல்கிறோம், சின்ன குழந்தைங்களுக்கு 2 வயசு குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃபோனை கொடுக்காதீங்க அப்படிங்கிறோம். ஏன்னா அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். முதல் 2 வயசு செல்ஃபோனை முதல் 2 வயசு செல்ஃபோனை எந்த குழந்தைக்குமே கொடுக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் இப்போ முதல் 2 வயசுலேருந்தே இல்லை, பிறந்ததுலேருந்தே செல்ஃபோன் அதுக்கு வந்து பழக்கப்படுத்துகிறாங்க. அப்போ மூளையினுடைய ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்துறீங்க. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கற்றுக்கொள்வதற்கான ஸ்டேஜஸில் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங், போய் விளையாடுறது, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது, சோஷியலைஸ் ஆகிறது, இந்த ஸ்டேஜஸில் நீ கோடிங் பண்ணு, ஏஐயில் அசைன்மெண்ட் பண்ணு அப்படின்னு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய நேச்சுரல் ப்ராப்ளம் சால்விங் வந்து பாதிக்கப்படும். அந்த ஏஜ்லேயே வந்து அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் வந்துட்டு ஏஐ வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு மனிதன் மாதிரியும் கிடையாது. இது ஒரு பெர்வேசிவ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க அதுக்கு அப்படி சில மாணவர்கள் அடிமையாகி தற்கொலை பண்ணிக்கிட்டதையும் நம்மளே பேசியிருக்கோம். சில மாணவர்கள் வந்துட்டு நீ போய் செத்து போயிடுன்னு சொல்லி உளவியல் ரீதியாக பாதிப்பை பற்றி நம்ம உளவியல் ரீதி பாதிப்பே பேசியிருக்கோம். அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இந்த ஆய்வை ஒரு மணியாக நம்ம எடுத்துக்கிட்டு அன்டில் 18 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஏஐலாம் பயன்படுத்தலாம், நான் வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை வந்து ஒரு டீச்சர் மாதிரி பயன்படுத்துங்க. ஆனால் அதை வந்துட்டு இப்போ உங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ் செய்வதற்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ரைட், நீங்கள் சொன்னது போல் ஏஐ வந்து நம்ம ஏஐ மீதும் முழுமையாக நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா ஏஐ வந்து சில விஷயங்களுக்கு நன்மையாக இருக்குது. நமக்கு வந்து நீங்கள் சொன்னது போல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுவாக இருக்குது, சஜஷன் கொடுக்கறதுக்கு நல்ல, அது வந்து யூஸ்ஃபுல் டூலாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த டிபெண்டன்சி வந்து ஏஐ மீது அதிகமாக வைக்கிறதா பார்க்குறீங்க சார்? ஈவன் இப்போ சஜஷன்ஸ் ஒரு டீச்சராக கூட வந்துட்டு அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பயன்படுத்தணும். அந்த நேர கட்டுப்பாடும் வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறேன், முழுக்க ஏஐலே எல்லாத்தையும் கற்றுக்குறேன் அப்படிங்கிறது நம்ம என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு அளவு கட்டுப்பாடு இருக்குது. அதுதான் ரொம்ப எளிமை. ஃபோன்லேருந்து எல்லாத்துக்கும் பெரிய மந்திரம், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஏஐ வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் மாதிரி வந்துட்டு ஏஐயில் கற்றுக்கிறத ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமாக வச்சுக்கலாம். ஆர் வந்துட்டு இப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம படிக்கிற விஷயங்களில் 1-2 டாபிக்ஸை நம்ம ஏஐ மூலயமா கற்றுக்கலாம், அப்படி தான் வைக்கணும். திரும்பவும் நீங்கள் ஏஐ சொல்லிக் கொடுக்கறதுக்கு டிபெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய நேச்சுரல் கிரியேட்டிவிட்டி போய்டும்ல. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, டீச்சர் சொல்லி கொடுக்கறத பார்க்குறீங்க, அதிலிருந்து நீங்கள் ஒரு கற்பனையை உருவாக்குகிற திறன் ஒன்று இருக்குல்ல. அப்படி தானே நம்ம இப்போ புவியீர்ப்பு விசைன்னு வாத்தியார் நடத்தும் போது நம்ம தானே அந்த புவியீர்ப்பு விசையை கற்பனை பண்ணிப்போம். இப்போ அதை வந்து ஏஐ வந்துட்டு படங்களாக விளக்கிறது அப்படின்னா கூட நமக்கு அந்த ஒரு திறனை நம்ம இழந்துருவோம் இல்லையா போகும்போது. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் திறனை வந்து இழந்துரும் இல்லையா. அதனால ஏஐ நல்லா கற்றுக் கொடுக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு அளவு கட்டுப்பாடு இருக்கணும். இவ்வளோ நேரம் தான் ஸ்க்ரீன் டைம், இவ்வளோ நேரம் தான் ஏஐ, இவ்வளோ விஷயங்களுக்கு மாத்திரம்தான் ஏஐ அப்படின்னு வரும்போதுட்டு ஏஐ உங்களுடைய ஒரு நல்ல உதவியாளனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மிஞ்சினால் ஏஐ எஜமானா மாதிரி உங்களுக்கு தீர்த்து கட்டிடும் நிச்சயமா. சார், இந்த ஏஐ தொடர்பாக பல ஆய்வுகள் வந்து முன்னாடி வந்திருக்கு. இந்த எம்ஐடி ஆய்வை பற்றி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே பல ஆய்வுகள் வந்திருக்கு. உங்களோட பார்வையில் இந்த ஆய்வுகள் கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல எம்ஐடி வந்து உங்களை அதிர்ச்சியிட வச்சதுன்னு பார்க்குறீங்க சார்? இதில் ஒரு மாற்றத்தை ஒரு புதுசாக ஒரு செய்தி சொல்லியிருக்காங்கன்னு எப்படி பார்க்குறீங்க? புதுசாக ஒன்று செய்தி எனக்கு உண்மையாக இதை தொடர்பாக நான் அந்த ஆய்வுகள் படிக்கிறதுனால எனக்கு திடீர் அதிர்ச்சி மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, அது நமக்குமே அது தேவை. என்ன அப்படின்னா, நீங்கள் சாட் ஜிபிடியை பயன்படுத்தி எழுதும்போது அந்த கண்டென்ட் வந்து நம்ம எழுதாதனால அது மறந்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அசைன்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கு. ஆனால் நம்மளே பாருங்க, நம்ம மறந்துடுவோம்னு சொல்கிறாங்களே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு அந்த திட்டத்தை நான் உங்களுக்கு மெயிலாக அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எழுதுவேன், இதுதான் திட்டம் நம்பர் 1, திட்டம் நம்பர் 2 இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டை எழுதி நான் அனுப்புவேன், ஒரு 300 வார்த்தைகள்னு வச்சுப்போம். இப்போ நான் இதையே வந்து சாட் ஜிபிடி கிட்ட எப்படி சொல்லுவேன், இதான் பிளானில் ஒரு 3-4 விஷயத்த சொல்லி ஜென்ரேட் பண்ண மெயில் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ நான் திட்டத்தை உங்களுக்கு 5 பாயிண்ட்டாக அனுப்பும்போது எனக்கு அப்படியே அந்த திட்டம் ஞாபகத்தில் இருக்கும். கரெக்டா? இப்படி பண்ணும்போதுட்டு
சொல்ல வந்த முக்கியமான விஷயம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குமே தவிர நான் அனுப்புன 5 விஷயங்களும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதை அப்படியே வேற மாதிரி டிராஃப்ட் பண்ணி கொடுத்துரும். அது கரெக்டாக டிராஃப்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் எனக்கு அதில் இன்வால்வ்மெண்ட்டே இல்லை இல்லையா? இல்லை, கரெக்ட். நீங்கள் அப்படி ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு டிராஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போதுட்டு உங்களுக்கே அந்த ஃப்ளோ கட் ஆகிடும். கரெக்ட் இல்லையா? எல்லாமே நீங்கள் அது வந்து எனக்கே அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 20-30 மெயில் வந்துட்டு ப்ராம்ப்டை கொடுத்து டெவலப் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ஏதாவது கட்டுரைகள் ப்ராம்ப்டை கொடுத்து டெவலப் பண்ணுறோம், எழுதிடுறோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த கண்டென்ட் எனக்கே தெரியாது கொஞ்ச நாளில். நான் சொன்ன, நான் அக்னாலேஜ் பண்ண, நான் என்ரோஸ் பண்ண, நான் அனுப்பிச்ச ஒரு மெயில் கண்டென்ட்டோ, நான் எழுதின ஒரு பிளாக் கண்டென்ட்டோ, நான் எழுதின ஒரு ரிப்போர்ட்டோ எனக்கே தெரியாதுன்னும் போதுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு 5-6 ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்க. அந்த ஆர்டிக்கலினுடைய நீங்கள் எழுதி கொடுத்த ஆர்டிக்கலே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னும் போதுட்டு உங்களுக்கு அந்த கண்டினியூவாக இன்னொரு ஆர்டிக்கல் எழுதும்போது வர ஒரு பிரச்சனை வருதுல்ல. இது அவங்க மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா இது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இது நமக்கும் தானே பொருந்தும். நம்மளும் மறந்துடுவோம், நமக்கும் அந்த ஃப்ளோவே இல்லாமல் போயிடல. அப்போது நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, இத்தனை நாள் எனக்கு வந்து ஒரு ஊடகத்தில் ஒரு அனுபவம், இத்தனை நாள் என்னுடைய துறையில் ஒரு அனுபவம் அப்படிங்கிறது இந்த புள்ளிகளினுடைய தொடர்ச்சி தானே. நம்ம இது எல்லாமே டிஸ்கண்டினியூ ஆகுது, ஒரு ஃப்ளோவே இல்லாமல் இருக்குதுன்னா ஒரு 10 வருஷம் நம்ம ஏஐ பயன்படுத்தினாலே நமக்கே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட்டேஜ் வர வாய்ப்புகள் இருக்குல்ல. நமக்கே நிறைய விஷயம் தெரியாமல் போக வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேலிருந்து வந்துட்டு நானே இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ப்ராம்ப்டை கொடுத்து எழுதுறதுக்கு பதில் எழுதுந்த வேணால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண சொல்லலாம். அப்படிதான் நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு அதில் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமாகவும் ஒரு கால் டு ஆக்ஷன் பாயிண்டாகவும் இருந்தது. ஆமாம் சார். இப்போ இந்த ஆய்வு வந்து முதற்கட்டமாக பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இந்த ஆய்வுகள் வந்துட்டு லாஞ்சிவிட்டி ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. நீண்ட நாள். இப்போ இந்த ஆய்வே இன்னும் நம்ம விரிவாக பண்ண வேண்டியது இருக்கும். இது மாதிரி வந்துட்டு இந்தியாவிலையும் இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டடி ரொம்ப முக்கியமான ஸ்டடி. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ அது பீர் ரிவ்யூ பண்ணல, இது இருக்கிறதுனால இதை வந்துட்டு இந்த நிறுவனங்கள் சப்ரஸ் பண்ணிட வாய்ப்பு இருக்கு, பெரிய நிறுவனங்கள். அதனால இந்த மாதிரியான ஸ்டடிகள் நிறைய நடந்து பீர் ரிவ்யூ பண்ணி வரும்போது நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இந்த பெருநிறுவனங்கள் லாபி பண்ணிட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேலிடான பாயிண்ட் சார். ஏன்னா அந்த கார்பரேட்ஸ் போட்டியில், ஏஐ போட்டியில் நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிரைம் டார்கெட்டே வந்து எங்கேஜ் பீப்புள் தான். அதுதான், அவங்க தான் அதிகமாக மொபைல் யூஸ் பண்றாங்கன்னு பட்சத்தில் அவங்கள வந்து டார்கெட்டாக மாற்றும் போது அந்த குழந்தைகளை வந்து அதில் இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஆனால் அந்த ஸ்டடியை வந்துட்டு இப்ப நிறைய பண்ணணும், ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிற முதல் தேவை இருக்கு. இதுக்கப்புறமா இதே ஸ்டடியை நம்ம லாஞ்சிவிட்டியா பண்ணோம். ஒரு 3-4 வருடங்கள் பயன்படுத்துவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வருதுன்னு இந்த மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு, நான் என்ன சொல்றேன்னா, நான் பயந்து தடை பண்ணணும், அவங்கள பிள்ளைகள் தூரமாக வைக்கணும், நான் அப்படி எப்பவுமே சொல்ல மாட்டேன். அதற்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், இது பண்ணால் மறந்துடுதுல, ஆமாம்ல, நமக்கு ஒரு ஓகே, இதில் வந்துட்டு நான் வந்து ஏஐ இந்தந்த வேலைகளுக்கு இனிமேல் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு தானே எடுக்கிறோம். நம்ம ஏஐ டூமர்ஸ் கிடையாது. ஏஐ வேண்டானோ, பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி தொழில்நுட்பம் வேண்டாம், தொழில்நுட்பம் தான் அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. நம்ம புது தொழில்நுட்பங்கள் வரும்போது அது நம்ம உடல் ரீதியாக, மன ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அதற்கான திட்டத்தை நம்ம வந்து போட்டுக்கிட்டு நம்ம அந்த தொழில்நுட்பத்திலிருந்து முன்னேறலாம். அப்படி நமக்கு திட்டங்கள் போடாமல் இருக்கும் போதுட்டு அந்த தொழில்நுட்பம் நம்மளை அழிச்சதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அப்படிதான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஸ்டடீஸ் நடக்கணும், நம்ம விவாதிக்கணும், அதிலிருந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கணும், நம்ம மாற்றம் ஏற்படுத்தணும். அப்படிதான் இந்த தொழில்நுட்பங்கள் வந்து நமக்கு உதவியாக இருக்குமே தவிர கண்மூடித்தனமாக இதை நம்புறதோ கண்மூடித்தனமாக எதிர்க்கிறதோ வந்துட்டு யாருக்குமே பயன் இல்லாமல் தான் போகும்போது, நான் அப்படியும் கண்மூடித்தனமாக இதை ஆதரிக்கலன்னு சொல்ல வரேன். இறுதியாக ஒரு கேள்வி. ஜென்ரலாக இப்போ சோசியல் மீடியா முழுக்கவே வந்து பல விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு, வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கு சார். இதில் வந்து என்ன அப்படின்னா, பார்க்க ரியலாக இருக்கு. ஆனால் இறுதியில் என்ன தெரியுது அப்படின்னா, அது ஏஐயால் பண்ணப்பட்ட வீடியோ, இது ரியல் வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசக்கூடிய கேரக்டரே சொல்கிறாங்க, நாங்கள் ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எந்த வித்தியாசமும் தெரியல பார்க்குறவங்களுக்கு. இப்போ ஆஸ் அன் எக்ஸ்பர்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு சாமானியர் வந்து இவ்வளோ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு வகையில் நம்பக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நம்பி நிறைய பேர் ஏமாற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது உண்மையான வீடியோ கிடையாது, இதில் வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க, ஏஐ மூலிமா பண்ணப்பட்ட வீடியோன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம் சார்? தெரிஞ்சுக்க முடியாது.
இது வந்து ஒரு யதார்த்தமான சிக்கல். இதை தான் நம்ம வந்து கடந்த 5 வருடங்களாக டீப்ஃபேக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டீப்ஃபேக் தொழில்நுட்பம் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக மாறிக்கிட்டே இருக்க நம்ம கிட்ட வந்துட்டு டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தை கண்டறிவதற்கான தொழில்நுட்பமே கிடையாது. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களே இது ஏஐன்னு சொன்னாலோ இல்லை நம்மளால வந்துட்டு ஏஐ லேபிள் அவங்களா பண்ணால் ஒழிய பெரும்பான்மையாக கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதாவது இந்த துறையிலேயே இருக்கக்கூடியவர், ஊடகத்துறையிலேயே இருக்கக்கூடியவர் இவ்வளோ 1000 வீடியோ பார்த்த எடிட்டரால கூட இன்னைக்கு ஓரளவு ஏஐயா ஏஐ இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் அத்தனை வீடியோஸ் பார்த்திருப்பார். ஒரு சின்ன மைனூட் வித்தியாசம் கூட இருக்காது. மைனூட் வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியல அவரால். இப்போ அதுலயே நான் அந்த வீடியோஸ் பார்க்குற கம்மியாலன்னும் போது என்னாலேயே அது வந்து கண்டுபிடிக்க முடியாது. சாதாரண மக்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இதை வந்துட்டு நான் ஆரம்பத்திலேருந்தே டீப்ஃபேக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது இப்போதைக்கு டெமோக்ரட்டைஸ் பண்ண வேண்டாம், அதை வந்துட்டு நம்ம ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும், கிட்டத்தட்ட இப்போதைக்கு தடை தான் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அதை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இல்லாத போதுட்டு நீங்கள் பாட்டுக்கு இதை வெளியே விட்டீங்கன்னா, ஒரு நார்மல் வீடியோஸ் பரவாயில்ல விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா சைபர் கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகிறது, இல்லை இதை வச்சு ஒரு கலவரங்கள் நடந்ததுன்னா சாதி மத கலவரங்கள், சென்சிட்டிவான இந்தியா மாதிரியான நாட்டில் சாதி மத கலவரங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுடைய புகைப்படங்கள் எடுத்து அதை அரை நிர்வாணமாக பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ பாதிப்புகள் இருக்கும்போது இப்போ யார்கிட்டையுமே அதுக்கான ஆன்டி டெக்னாலஜி கிடையாது. போலீஸ் கிட்ட கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கிடையாது, ஏஐ யூஸ் பண்ணுறவங்க கிட்ட கிடையாது, வீடியோ எடிட்டர்ஸ் கிட்ட கிடையாது. இப்போ சிக்கல்ல அதை நம்ம இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சாதானே நமக்கு ஏதாவது கொஞ்சம் டைம் கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு அதை அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அதனால் பாதிப்புகள் ஏற்படுத்தோடனே நம்ம வந்துட்டு அதை பற்றி பேசி ரியாக்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு ஒரு கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இல்லைன்றதுனால இப்போதைக்கு டீப் ஃபேக்கை கட்டுப்படுத்தணும். ஆனால் கட்டுப்படுத்த முடியாது. குறைந்தபட்சம் மக்கள் வந்துட்டு ஒரு வீடியோக்கள் மூலிமா நீங்கள் ட்ரிகர் ஆகாமல் குறைந்தபட்சம் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சாதியோ ஒரு மத இதுவோ உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுது, ஒரு அரசியல் இதுவோ ட்ரிகர் பண்ணுதுன்னா குறைந்தபட்சம் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்காமல் இருங்க. அது ஏஐ வீடியோவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படியான ஊடகங்கள் மூலிமா ஒரு அவேர்னஸை தான் நம்ம இப்போதைக்கு கிரியேட் பண்ண வேண்டிய அவ்வளோ சூழல்லாம் இருக்கும். நிச்சயமா சார். ஸோ இவ்வளோ நேரம் கருத்தில் ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டீங்க சார். நிச்சயமாக ஏஐ வந்து டைம் சேவிங்காக இருக்கும், எல்லா நேரம் டைம் சேவிங்காக இருக்கும், ஆனால் எல்லா நேரமும் பிரெயின் சேவிங்காக இருக்காது அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி எந்த அளவுக்கு டிபெண்டன்ட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல தகவலை சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.